உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஏலியன்கள் அல்லது வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கிறதா, அது உண்மையா பொய்யா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் பல ஆண்டு காலமாகவே நிலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். அதற்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை என்றாலும் கூட அவ்வப்போது போலியான காணொளிகள் அல்லது போலியான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பி விடுவது ஒன்று. அதே போன்று அமெரிக்கா ஏலியன்களை பார்த்திருக்கிறது, அமெரிக்கா ஏலியன்களோடு தொடர்பில் இருக்கிறது என்கின்ற ஒரு கூற்றும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி அமெரிக்கா ஏலியன்களை பார்த்திருக்கிறதா அல்லது அமெரிக்கா ஏலியன்களோடு தொடர்பில் இருக்கிறதா என்கின்ற கூற்றிற்கு அண்மையில் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்திருக்கக்கூடிய பராக் ஒபாமா அவர்கள். ஏலியன்கள் அல்லது வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பது உண்மை என்று அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அந்த செய்திதான் இன்று சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தியினையே இன்றைய காணொளியிலே நாங்கள் பேச இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் தடவையா வாய்ஸ் ஆஃப் மதன் யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவினை தெரிவியுங்கள். பொதுவாக அமெரிக்காவில் உள்ள அந்த ஏரியா 51 என்கின்ற ஒரு பகுதியை ஏலியன்கள் நடமாடுகிறது அல்லது ஏலியன்கள் அங்கே சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன் பின்னர் இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. அந்த ஏரியா 51 பகுதியிலே அமெரிக்கா தன்னுடைய ரகசிய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் தகவல்கள் இருக்கிறது. எது உண்மை எது பொய் என்பதை அந்த பகுதிக்கு நேரில் சென்று வந்தவர்களால் மட்டுமே கூற முடியும் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆனால் அவ்வளவு இலகுவாக அந்த பகுதிக்கு யாரும் சென்றுவிட முடியாது அல்லது யாரும் செல்வதற்கு அனுமதியும் மறுக்கப்படுகிறது என்ற கூற்றும் இருக்கிறது. சரி, நாங்கள் ஒபாமாவினுடைய கருத்திற்கு வருவோம். ஒபாமாவினுடைய இந்த கருத்து அமெரிக்காவில் மிக நீண்ட காலமாக நீடித்து வந்த மர்மங்களுக்கு ஓரளவுக்கு விடை காணுவதாக இருப்பதாக சொல்லலாம். சமீபத்திய நேர்காணல் ஒன்றிலே ஏலியன்கள் இருப்பது உண்மையா என்ற நேரடியான கேள்விக்கு ஒபாமா தன்னுடைய பதிலை இவ்வாறு அளித்திருக்கிறார். ஏலியன்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட நேரடியான கேள்விக்கு ஆம் இருக்கிறது என்று ஒபாமா பதிலளித்திருக்கிறார். ஆனால் தாம் அவைகளை பார்த்ததில்லை என்றும் மேலும் தெரிவித்திருக்கிறார். நிவோடாவில் உள்ள ரகசிய அமெரிக்க இராணுவ தளம் என்று சொல்லப்படுகின்ற நான் சொன்ன அந்த ஏரியா 51 சுற்றியுள்ள ஊகங்களை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற வகையிலே அவருடைய பதில்கள் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது நீண்ட காலமாக வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பில் சதி கோட்பாடுகளின் மையமாக இந்த பகுதி இருந்து வருகிறது. ஏரியா 51 ஏலியன்கள் இல்லை என்பதை உறுதி செய்த ஒபாமா அவர்கள் அதை அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து மறைத்திருந்தாலே தவிர அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறாராக. ஏரியா 51 என்பது ஏலியன்கள் நடமாடும் பகுதி அல்ல அல்லது ஏலியன்கள் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பகுதி அல்ல என்பதை ஒபாமா முற்றாக மறுத்திருக்கிறார். அமெரிக்க அரசாங்கம் இரகசியமாக வேற்றுக்கிரகவாசிகளின் உயிரினங்களை பாதுகாப்பாக தங்க வைத்து வருவதாக கூறப்படுவதையும் ஒபாமா முற்றாக நிராகரித்திருக்கிறார். ஏரியா 51 என்பது பல தசாப்தங்களாக அமெரிக்க மக்களினுடைய ஊகங்களுக்கு எரியூட்டி வருகிறது. குறிப்பாக பனிப்போர் காலத்திலிருந்து அது அமைந்திருக்கின்ற பாலைவனம் போன்ற இருப்பிடம் மற்றும் வகைப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள், அதை பறக்கும் தட்டுக்கள் மற்றும் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றிய வதந்திகளுக்கு இயற்கையான ஒரு இலக்காக மாறியிருந்தது. ஆனாலும் அமெரிக்க அரசாங்கம் இந்த ஏரியா 51 செயற்பாடுகளில் இருப்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது மேம்பட்ட இராணுவ விமானங்களை பரிசோதிக்க பயன்படுத்துவதாகவும் தொடர்ந்தும் ஒரு கூற்று நிலவி வருகிறது. ஒபாமா அவர்கள் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அதற்கு விருப்பம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பதவிக்கு மீண்டும் வருவது என்பது தன்னுடைய திருமண வாழ்க்கையை இழக்க நேரிடும் என்றும் நகைச்சுவையாக பதிலளித்திருக்கின்றார். அதற்கு தன்னுடைய மனைவி ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எப்போதாவது அரசியல் மறுபிரவேசம் செய்ய முயன்றால் அவரது மனைவி மிசேல் அவரை விட்டு விலகுவார் என்றும் கிண்டலாக பதில் சொல்லியிருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். முயற்சி செய்தால் அரசு பணிக்கு தம்மால் திரும்ப முடியும் என்றும், ஆனால் அப்படி மீண்டும் அரசியலுக்கு திரும்ப தாம் விரும்பவில்லை என்றும் ஒபாமா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தங்கள் குடும்பத்தின் மீது அரசியல் ஏற்படுத்துகின்ற அழுத்தங்கள் தொடர்பில் ஒபாமா பேசியிருக்கிறார். அதே போன்று அவருடைய மனைவி மிசேலும் பலமுறை பேசியிருக்கிறார் என்பதையும் ஒபாமா சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே பறக்கும் தட்டுக்கள் ஏலியன்கள் தொடர்பில் ஒபாமாவினுடைய இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஏலியன்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.